ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது செய்யவே கூடாத விஷயங்கள் தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது இந்த 10 விஷயங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அது என்ன அந்த 10 விஷயங்கள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கன்சீவாக இருக்கீங்க, அதாவது இப்போ தான் உங்களுக்கு கன்சீவானது பாசிட்டிவாக இருக்குது. முதல் 3 மாதத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணிங்கன்னா இப்போ தான் கரு உள்ளே புதுசாக தங்கியிருக்கும். ஸோ அது முழுமையாக டெவலப் ஆகிருக்காது. ஸோ ட்ராவல் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து 2வது, டாக்டரை கேட்காம எந்த விதமான மெடிசன்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் பேராசிட்டமால் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய அந்த முதுகு தண்டுவிடம் நரம்பு மண்டலம்லாம் டெவலப் ஆகும். அப்போ நம்ம ஏதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும். 3வது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் ஃபுட். ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குழந்தையினுடைய உள்ளுறுப்பு டெவலப் ஆகக்கூடிய அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைட் ஃபுட், அதாவது எஸ்பெஷலாக சொல்ல போனால் அப்படின்னா மீன் வகைகளில் கடல் மீன் வகைகளில் மெர்க்குரி அதிகம். ஸோ அதை நம்ம எடுக்கக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா மீட், அதாவது கறி வகைகள் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா சரியாக குக் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிட்டிங்கன்னா கரு களையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண எக் தாங்க சாப்பிடணும். அப்படி சரியாக வேகாத முட்டையை இல்லை ஆஃப் பாயிலாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சால்மோனெல்லா பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருவினுடைய வளர்ச்சியை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஈவன் கரு களையிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டாக்கும். ஸோ முதல் 3 மாதம் ரொம்ப ரொம்ப கவனமாக உணவு, ட்ராவல் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து, இப்போ நீங்கள் காஃபி அதிகமாக குடிக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லா ட்ரைமஸ்டர்லேயும் சொல்கிறேன், கெஃபின் கண்டென்ட் நம்மளுடைய பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்புங்க. ஸோ நீங்கள் காஃபி அதிகமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 ml அந்த மாதிரி மட்டும் கண்ட்ரோலாக நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஸோ நிறைய காஃபி குடிக்கக்கூடாது. அடுத்து, இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யங் மாம் எல்லாரும் இல்லை, சில பேருக்கு ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருக்கும். அவங்க கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த ஆல்கஹால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தையினுடைய வளர்ச்சி, ஏன்னா அது சின்ன கரு எல்லாமே குழந்தைக்கு போய் ரீச் ஆகும் நம்ம சாப்பிட்றது. ஸோ ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருந்தவங்க அதை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கன்ஃபார்மாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அந்த மெடிசன்ஸை நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது தொடரணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்படி நீங்கள் மேபி அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அது குழந்தைக்கு ரொம்ப பாதிப்பாக கூட அமையலாம். அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, ரொம்ப நேரம் உட்காந்து, இப்போ நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை உட்காந்துருக்க மாதிரி வேலை பார்க்குறீங்க. சில சிஸ்டர் டெய்லரிங் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் உட்காந்தோ இல்லை ரொம்ப நேரம் நின்னோ வேலை பார்க்கக்கூடாது. நம்மளுடைய வேலையே அதுதான் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 செகண்டுக்கு, அதாவது 20 நிமிஷம் கிட்ட நீங்கள் உட்காரிங்கன்னா ஒரு 20 செகண்டுக்கு எந்திரிச்சு சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20 செகண்ட் நீங்கள் உட்காந்துட்டு அதுக்கடுத்து உங்களுடைய வேலையை தொடரலாம். இப்போ இந்த 3 ட்ரைமஸ்டர்லேயும் நீங்கள் செய்யவே கூடாத இன்னொரு விஷயங்கள் இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவரோ உங்களுடைய அப்பா தாத்தா யாராவது ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கர்ப்பிணிகள் அவங்கள வெளியில் போய் ஸ்மோக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் இருக்குல்ல, அதாவது நீங்கள் சுவாசிக்கக்கூடிய அந்த புகை பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், குழந்தையினுடைய நுரையீரலை பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்மோக் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா ஒன்று நீங்கள் வேறு ரூமுக்கு போங்க, இல்லை வெளியில் போயிருங்க, இல்லை அவங்கள வெளியில் போக சொல்லிடுங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காரக்கூடாதுங்க. ரொம்ப வெயிலோ ரொம்ப ஹீட் ஜென்ரேட் உங்களுடைய ஒர்க்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் அந்த கொஞ்சம் நாளைக்கு போகாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதிகப்படியான சூடு பார்த்திங்கன்னா குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப காலமாக எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா நம்ம போடுறது டைட்டான ட்ரெஸ் தான் நம்ம போடுறோம். அதாவது நம்மளுடைய குர்த்தி ஆகட்டும், நம்மளுடைய லெகின்ஸ் ஆகட்டும், ஜெகின்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம பாடியோட டைட்டாக தாங்க இருக்கும். நீங்கள் கர்ப்பமாயிட்டீங்க அப்படின்னாலே ஃப்ரீயாக க்ளோத்ஸ் போடுங்க. அது நம்மளுடைய ஸ்கின் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கால்களில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு போகக்கூடிய ரிட்டன் போகும்ல பிளட்டு அது தடைபடும். அதனால் உங்களுக்கு கால் வீக்கம்
வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செஸ்ட்டில் வந்து டைட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இயல்பாக நம்ம மூச்சு விடுறதுக்கு விட கர்ப்பமாக இருக்கும்போது மூச்சு விடுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய வயிற்று பகுதிகளையும் நீங்கள் டைட்டாக குருத்தி போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப இறுக்கி பிடிக்கும். அப்போ குழந்தை வந்து வளர ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. கர்ப்பப்பை விரிவடைய அதுக்கான இடம் வந்து காணாது. அது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ நீங்கள் லூஸான க்ளோத்ஸ் வந்து கண்டிப்பாக போடுறது வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய உங்கள் சிஸ்டராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.